அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு டிஸ்கிரிப்டிவ் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டெப்ஸ் நீடட் டு ரெடியூஸ் மேட்டர்னல் மார்டாலிட்டி டு அ சிங்கிள் டிஜிட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ரீசெண்டா நமக்கு SRS 2023க்கான சர்வே ரிப்போர்ட் வந்து வெளியாயிருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது 38ல இருந்து இப்போ 35ஆ வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ 2018ல நம்மளோட மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் வந்து 53ஆ இருந்திருக்கும். அதுக்கப்புறமா படிப்படியா குறைச்சு போன ரிப்போர்ட் படி 38, இந்த ரிப்போர்ட் படி 35 அப்படின்னு சொல்லி கம்மி பண்ணியிருக்கோம். இதை ஃபர்தரா ரெடியூஸ் பண்ணி சிங்கிள் டிஜிட் மார்டாலிட்டி ரேட்டை கொண்டு வரதுக்கு தமிழ்நாடு என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சஜஸ்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த மாதிரி மெஷர்ஸை சஜஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த ஆன்சரை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ரென்தனிங் ரிஸ்க் பேஸ்ட் மேட்டர்னல் ஹெல்த் அப்ரோச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடோட பாலிசி என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரெக்னன்ட் உமனையும் என்னவா சொல்றாங்க, ரிஸ்க் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஓகேவா? ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. சரியா? சோ அதனால என்ன பண்ண முடியுது, நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி பிரெக்னன்ட் விமனை ட்ராக் பண்ணி அவங்கள இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிக்கு ப்ரமோட் பண்ண முடியுது. அதே மாதிரி பிரெக்னன்ட் விமன் பாக்குறப்ப ஆல்ரெடி பர்த் கொடுத்த, ஆல்ரெடி சிசேரியன் பண்ண பிரெக்னன்சி பிரெக்னன்ட் லேடிஸும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி சிசேரியன் பண்ணவங்களுக்கு செகண்ட் டைமா பிரெக்னன்ட் ஆகிறப்ப ஏதாவது ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் மேபி வரலாம். குட்டையா இருக்கவங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ரொம்ப ஒபீஸா இருக்கவங்க அவங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். இந்த மாதிரி எல்லா பிரெக்னன்சியுமே வந்து ஃபோக்கஸ்டா மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன் டெலிவரிஸை 100% கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? அடுத்தது அட்ரஸிங் ரீஜனல் இன்இக்விட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ரீஜனல் போக்கஸ்ல பாக்குறப்ப நமக்கு திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், ஓகேவா, இந்த 3 மாவட்டங்கள். ஓகேங்களா? திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், இங்க வந்து நிறைய மேட்டர்னல் டெத் ரிப்போர்ட் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி ஹில்லி ரீஜியன்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா மேட்டர்னல் டெத் அப்படிங்கிறது ரிப்போர்ட் ஆயிட்டே தான் இருக்கு. அப்ப இந்த மாதிரி அண்டர் சர்வ்டு ஏரியாஸை நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்பதான் நம்ம MMR சிங்கிள் டிஜிட்டை நோக்கி கொண்டு வர முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் மைல் டெலிவரி அப்படிங்கறத சொல்றாங்க. அது நம்ம இந்த ஹில் ஏரியாஸ், ரூரல் ஏரியாஸ், அர்பன் ஸ்லம்ஸ், இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் மைல் டெலிவரியை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்ல வராங்க. அடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்ட்ரென்தனிங் இன் மேட்டர்னல் கேர் அப்படின்னு சொல்றாங்க. லைக் வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு வந்து அனஸ்தீசியன்ஸ் வந்து இல்லாம இருப்பாங்க, சர்ஜன்ஸ் இல்லாம இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்லாம் இல்லாம இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்டா வேகன்சி இருக்கு அப்படிங்கிறப்ப அதை நம்ம உடனடியா ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி ரிமோட் ஏரியாஸ்ல ஒர்க் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து அதிக அளவுல நம்ம அவங்கள வந்து நம்ம வேலைக்கு அமர்த்தணும் அப்படிங்கறத சொல்றாங்க. பிகாஸ் இந்த ஹில்லி ரீஜன்ஸ் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸோட ஷார்டேஜ் இருக்கு. அதே மாதிரி நர்சஸோட ஷார்டேஜ் அப்படிங்கிறதுமே இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்ல வராங்க. அடுத்தது பில்டிங் மிட்வைஃபரி அண்ட் நியூ பார்ன் ஹெல்த் கேடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாஃப் நர்சஸ் மத்தியிலேயே ஒரு மிட்வைஃபரி கேடரை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து நியூ பார்ன் ஹெல்த் கேர் அதை பேஸ் பண்ணி இருப்பாங்க, அந்த பிரெக்னன்ட் ஹெல்த் கேரை பேஸ் பண்ணி இருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி நர்ஸோட ஸ்ட்ரென்த்தையுமே இன்க்ரீஸ் பண்ணும். இந்த செம்வாங்க் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது எமர்ஜென்சி ஆப்ஸ்டெக்டிக் அண்ட் நியூ பார்ன் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சில்ட்ரன் எமர்ஜென்சி ஆப்ஸ்டெக்டிக் அண்ட் நியூ பார்ன் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செம்வாங்க் சென்டர்ஸ்ல நமக்கு அதிக அளவுல நர்சஸோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃபாரின் பிராக்டிஸ் அண்ட் தென் குளோபல் பிராக்டிஸா இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும், தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் டு பேஷண்ட் ரேஷியோ வேற. தமிழ்நாட்டில் டாக்டர் டு பேஷண்ட் ரேஷியோ 19.4ல இருக்கு. சரியா? இது நர்ஸ் டு பேஷண்ட் ரேஷியோ. ஓகேவா? நர்ஸ் டு பேஷண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 1:1 இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? சோ இது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நர்சஸ் கண்டிப்பா ஒரு பிரெக்னன்ட் லேடியோட செக்அப்புக்கு வராங்க அப்படின்னா 20 to 25 மினிட்ஸ் அவங்களோட வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு முக்கியமான விஷயமா நமக்கு சொல்ல வராங்க. சரியா? சோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறப்ப நம்மளால என்ன பண்ண முடியும், மேட்டர்னல் மார்டாலிட்டியை சிங்கிள் டிஜிட்டுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆன்சரை பிரசன்ட் பண்ணலாம். சரிங்களா? சோ முக்கியமான ஒரு விஷயம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.